எல்லாரும் கொடுக்குற பொருளை உபயோகப்படுத்தி சாப்பிடுங்க. அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த ஃபோன் நம்பரை கான்டாக்ட் பண்ணி வர மாதிரி பண்ணிக்கங்க. ஒவ்வொருத்தரையும் சிலர் விட்டுருவாங்க, அது சங்கடமாக இருக்குது. பாரு எனக்கு சொல்ல உனக்கு சொல்லலாங்கிறாங்க. ஆனால் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம். பண்டு கொடுத்தாலும் உங்களுக்கு வாங்கி தராங்க. ஆனால் நிறுத்தி இவர் எதுவும் பண்ணுறதாக இல்லை. நானே கேட்டுட்டேன், இந்த மாதிரி நிறுத்தி கொடுக்காதீங்க சார், ஒரு தொடர்ச்சியாக கொடுங்க அப்படின்னு. இது முழுக்க இது வேலையில் போய் சேர்றத நான்லாம் வாதாடி இது நம்ம மக்களுக்கே சேர்த்துன்னு சொல்லி வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறோம். அதனால் இதை நம்ம பயன்படுத்திக்கிற முறையும் நல்லபடியாக நல்ல விதமாக பயன்படுத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் நம்பர் எல்லாம் கான்டாக்ட் பண்ணிங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் வேப்ப வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு தெரியும், நீ போறியா நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி. ஒருத்தர்கிட்ட சொன்னால் ஒருத்தர் அப்படியே லிங்க் ஆகி புரியுதுங்களா? அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லைப்பா. மாத்திக்கிறீங்க எங்கள்கிட்ட போன் நம்பர். ஆமா, நிறைய பேருக்கு பழைய நம்பர்லாம் இல்லை. இப்போ பழனிசாமியோ ரமேஷே சொன்னாதான் எங்களுக்கு, நாங்களும் கான்டாக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வசதி இல்லை. உங்களுக்கு நல்லபடியாக செய்யறதுக்கு ஒரு மீட்டிங் ஒன்று வைக்கிறோம். பழனிசாமி ரமேஷ் எல்லாம் சொல்லுவாங்க, அக்கம் பக்கத்துலலாம் சொல்லுங்க, வந்து உங்க அட்ரஸ் எல்லாம் வந்து கொடுத்து எழுதிட்டீங்கன்னா மறுபடியும் வரவங்களுக்கு அன்னைக்கு உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நாங்கள் செய்வோம். அதுக்காக வந்துட்டு எப்படா போறது சும்மா போறதுன்னு எதுவும் நினைச்சு வேணாம். சரி, அடுத்ததாக ஆசிரியர் சுருக்கமாக பேசுவார். உணவுப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற கந்தசாமி அவர்களுக்கும் வரவேற்பு நல்கிய சேலம் டிஸ்ட்ரிக்ட் பீப்புள் சர்வீஸ் சொசைட்டியின் தொண்டு நிறுவனத்தின் செயலாளர் அவர்களுக்கும் வாழ்த்துறை வழங்க வந்திருக்கக்கூடிய தலைவர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க லிமிடெட் திருவாளர் பழனிசாமி அவர்களுக்கும் மற்றும் உங்கள் அனைவருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இங்கு பயன்பெற வந்திருக்கக்கூடிய அனைத்து தாய்மார்கள் பெரியவர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஒரு நிரந்தர மகிழ்ச்சி நமக்கு இருக்கணும்னா ஒரு நல்ல செயல்பாடுகளை நாம் செய்யணும்னு சொல்லுவாங்க அறிஞர்கள். அது மாதிரி நல்ல செயல்கள் திட்டங்கள் இந்த தொண்டு நிறுவனத்தின் மூலம் கடந்த 6 ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை கேட்டு பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சேவையானது செயலானது தொடர்ந்து நடைபெற வேண்டும் என ஆண்டவனை பிரார்த்தித்து அதன் வழியாக நீங்களும் பயன்பெற வேண்டும் என்பதை கூறி வாழ்த்தி வாய்ப்பு கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி வணக்கம். தலைவர் பழனிசாமி அவர்கள் பேசுவார். அந்த மகேந்திரா வேர்ல்ட்ஸ் இணைந்து வழங்கும் சொன்னாங்க, இது மாதிரி HIV பாதிச்சிருக்காங்க, எய்ட்ஸ் நோய் அப்படின்னு சொல்லி அதை விட்டு மனதளவில் அது நினைக்காது. ஏன்னா ஏதோ ஒரு விபத்தெல்லாம் ஏதோ ஒரு கால சூழ்நிலையில் இது தங்களை வெட்டிக்கிச்சு. அதை மறந்துட்டு இந்த இனிய விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கும் அன்பு சொன்னார் கந்தசாமி எம்ஏபிஎட் அவர்களே, வறுமை கோட்டு கீழ் உள்ள குடும்பத்தார்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடும் நல்ல எண்ணத்தோடும் இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கும் மாசத்துக்குரிய அன்னார் எனக்கு நீண்டகால நண்பர் அண்ணன் சந்திரன் அவர்களே, இந்த இனிய விழாவிற்கு என்னோடு வருகை தந்து இந்த விழாவை சிறப்பித்துக் கொடுத்து கொண்டிருக்கும் சேலம் சிறுமலர் மேல்நிலைப் பள்ளியின் ஆசிரியர் அன்பு சகோதரர் சகாயராஜ் பிஎஸ்சிபிஎட் அவர்களே, எங்களை எல்லாம் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஒருங்கிணைந்து உங்களை அழைத்து வந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு வழங்கி கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் பழனிசாமி அவர்களே, இந்த இனிய விழாவில் நன்றியுரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் அன்பு சகோதரி கஸ்தூரி அவர்களே, அனைவருக்கும் இங்கே வந்திருக்கும் பயனாளிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் என்னோட முதல்கள் நன்றியை தெரிவித்து, நிகழ்ச்சியானது அதாவது அதையெல்லாம் சொல்லியிருப்பாங்க, ஒரு படத்தில் கூட எம்ஜிஆர் படத்தில் கூட வந்திருக்கும், கொடுக்குற நோக்கம் உறுதி ஆயிட்டால் எடுக்கிற நோக்கம் வளராது. அதாவது கொடுக்குற எண்ணம் வேணும்,
சிலர் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் சங்கம் அது இதுன்னு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. பேருக்கு ஒரு 10 பேர்த்த ஒரு ஃபோட்டோ வச்சுக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அதை விளம்பரப்படுத்திக்கிட்டு வர இதை வந்து ஏதோ ஒரு வகையில் தன்னுடைய சுயநாவசியம் பண்ணுறவங்களாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனம் உங்களுக்கு தெரியும் இங்கே மட்டும்தான் நடத்துகிறாங்க அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க. அது தவறு. இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனம் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் முழுக்க ஏதோ ஒரு கிராமத்தை தத்தெடுத்து அந்த கிராமத்தில் அதாவது அந்த பகுதியினுடைய மக்கள் அவங்களுடைய வசதிக்கேற்ப அந்த மக்கள் எப்படி பள்ளி ஏழை மாணவர்கள் இருக்கிறார்களா அவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கல்வி உதவித்தொகை வழங்க வேண்டும். அந்த எண்ணம் ஒரு பகுதியில் வந்து ஆதரவற்றோர் வறுமை கோட்டு கீழ் உள்ளவர்களா அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவி செய்ய வேண்டும். அந்த எண்ணத்தில் சில பகுதியில் அதாவது மரம் செடி கொடிகள் அதாவது மரம் வரணும்னா மரம் செடி கொடிகள் இருக்கணும். அதற்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 கணக்கில் செலவு பண்ணி ஒரு மரம் செடி இலவசமாக வழங்குதல். பள்ளிக்கூடத்துக்கு வந்து சில வசதி வாய்ப்பு தேவைப்படுது. பின்தங்கிய பள்ளியாக இருக்குது. அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஏதோ ஒன்று செய்யணும். இது மாதிரி செய்கிற நோக்கத்தில் தான் இந்த தன்னார்வ தொண்டு இருக்குது. நீங்கள் வந்து ஒவ்வொரு தடவையும் கடவுளை வேண்டிக்கும் போது நீங்கள் ஒரு கோயிலுக்கு போனால் கூட நாங்களும் நல்லா இருக்கணும், இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனமும் நல்லா இருக்கணும், இதை நடத்துகிற தலைமை நிலையத்தை நடத்துகிறாங்க பாரு அவங்களும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்காங்க. இதுதான் நாம் செய்ய வேண்டிய கடமை. நீங்க வேண்டிக்கும் போது நம்மளை வந்து நாம மட்டும் நல்லா இருக்குன்னு நினைக்காதீங்க. இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனமும் நல்லா இருக்கணும், இந்த தலைமையத்தை நடத்துறாங்க பாரு அவங்களும் நல்லா இருக்கணும் வேண்டிக்காங்க. இந்த மனது இருந்தால் போதும் இந்த சங்கம் தானாக வளர்ந்துக்கிட்டே வந்துடும். இதே மாதிரி நீங்க வந்து உங்களுக்குள்ளார ஒரு ஒற்றுமையோட நீங்க வந்து அதாவது என்னடா நம்மளை வந்து இப்படி சொல்றாங்க அதெல்லாம் எனக்கு வந்து இது பண்றாங்க. இந்த மகேந்திரா நிறுவனம் மட்டுமல்ல இன்னும் பல ரோகத்தில் என்னுடைய வாழ்நாளை இதெல்லாம் வந்து அரசு ஊழியராக இருந்தவர் இன்னைக்கெல்லாம் இருந்தாருன்னா அரசு பணியில் இருந்தாருன்னா நீங்கள் எழுதியிருக்கிறாங்க சம்பளம் வருவாங்க. அந்த பணியெல்லாம் விட்டுட்டு ஒரு சிலர் வந்து அந்த பணியை விட்டுட்டு வேற விதத்தில் போய் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுனால அரசியலில் போவாங்க, பல விதத்தில் போவாங்க. ஆனால் இப்படி இதெல்லாம் தேவையில்லை. நமக்கு அரசியல் பணியும் தேவையில்லை. சமூக பணி தன்னால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும். தன்னால் முடிந்த அதாவது மக்கள் அந்த அந்த பகுதியினுடைய மக்கள் தேவைக்கேற்ப எதை யார் மூலியமோ பெற்று இதே வழியில் செய்யணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் செயல்படும் இந்த சங்கம் நல்ல முறையில் வளர வேண்டும். நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக வந்து இந்த சங்கத்திற்கு அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா சங்கம் நல்லா இருந்தால் தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஏன்னா யாருமே இது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பொருள்லாம் யாரும் வழங்குற மாதிரி தெரியல. எத்தனையோ காப்பகம் எத்தனையோ தன்னார்வம் இது வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு உதவி செய்யறதை விட இதை உங்களை பாதுகாக்கிற ஒரு காப்பகமாக நினைச்சிக்காங்க. ஆதரவற்றோர்களை நடத்தக்கூடிய ஒரு காப்பகமாக நினைச்சு எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.